உங்க பையனுக்கு ஏன் இப்படி ஆச்சு? என்னதான் பிரச்சனை? பிறந்ததுல இருந்தே இப்படிதானா? இல்ல வளரும் போதுதான் வந்ததா? இது சரி பண்ண முடியுமா? இல்ல லைஃப் ஃபுல்லா இப்படியே தான் இருக்கணுமா? நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் தானே உங்களுக்குள்ள இருக்கு. அது எல்லாத்தையும் இன்னைக்கு இந்த வீடியோல பாத்திரலாம். ஹாய் செலக்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது விதுவை பத்தின ஃபுல் டீடைல் தான். இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு தெரியும் விதுவுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. எல்லாரும் பொதுவா நினைக்கிறது மூளை வளர்ச்சி கம்மி போல, இதுதான் பொதுவா நினைப்பாங்க. எல்லாருமே இதுதான் நினைப்பாங்க. பட் தம்பிக்கு உள்ளது மூளை வளர்ச்சி கம்மி அப்படின்றதெல்லாம் கிடையாது. தம்பிக்கு உள்ளது ஒரு டிசார்டர், ஒரு குறைபாடு, அவ்வளவுதான். தம்பிக்கு என்னன்னு டயக்னோஸ் பண்ணிருக்காங்கன்னா ஆட்டிசம் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணிருக்காங்க. பொதுவா நமக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒண்ணு, அந்த குழந்தை மூளை வளர்ச்சி கம்மியான குழந்தை, அவ்வளவுதான். ஆனா அதுல நிறைய இருக்கு, நிறைய ஏற்றத்தாழ்வு. இந்த ரேஷியோல இருந்தா இந்த அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய இருக்கு. இப்ப இப்ப தம்பிக்கு இருக்க சிம்டம்ஸ், அமைதியா இருங்கடா. இப்ப தம்பிக்கு இருக்க சிம்டம்ஸ் இதெல்லாம் வச்சு பார்த்தா இவனுக்கு டயக்னோஸ் பண்ணிருக்கிறது ஆட்டிசம் அப்படின்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணிருக்காங்க. பார்த்துக்கோங்க, ஆட்டிசம்னு டயக்னோஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் மிதுவை பத்தின ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். தம்பி பேரு மிதுர்ஷன். தம்பிக்கு இப்ப 10 வயசு ஆயிடுச்சு. 2015 பிறந்தான். இப்ப 10 வயசு ஆயிடுச்சு. தம்பிக்கு பிறந்ததுல இருந்தே தான் ப்ராப்ளம். தம்பி பிறந்த உடனேயே அழல, லைட்டா தான் அழுதான் அப்படின்னாங்க. அப்பவே அவன் பால் எல்லாம் குடிக்கவே இல்லை. அவனுக்கு பால் குடிக்காம என்னாச்சு, பால் குடிக்க தெரியல. அது என்னாச்சுன்னா ஒரு மாதிரி ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகி கண்ணு மொழிலாம் மேல போயிட்டு, அவன் பர்த் அன்னைக்கு நைட்டு கண்ணு மொழிலாம் மேல போயிட்டு ஒரு மாதிரி ஆயிட்டான். அப்பவே கொண்டு போய் ஐசியூல வச்சாச்சு. அப்போ ஐசியூல வச்சுட்டு நான் 10 நாள் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். அப்போ செகண்ட் டே என்ன சொன்னாங்க, தம்பிக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களால அதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வீட்டு பக்கம்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டுல இருந்து யாருக்காவது இருந்தாதான் இது வரும் பரம்பரையா, புதுசாலாம் வராது அப்படின்னு நம்பவே இல்லை. நம்ம குழந்தைக்கு தானா அப்படிங்கறத நம்பவே இல்லை. அப்புறம் இல்ல உங்க குழந்தைக்கு இல்ல வேற குழந்தைக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா தம்பிக்குதான். சோ அவங்க சரியாத ஹிஸ்டரி சரியா சொல்லாம விட்டாங்க, தம்பிக்குதான். அப்புறம் ஒரு வழியா அங்கேயே இருந்துட்டு அவனுக்கு பிரஸ்ட் ஃபீட்லாம் பண்ணவே முடியல, குடிக்கவே தெரியல. சிரஞ்சு நீடில்ல பாலை எடுத்து சிரஞ்சில எடுத்து அப்படிதான் கொடுத்து அப்படிதான் பழக்கணும். அப்புறம் போக போகதான் கொஞ்சம் பழகுனா. ஒரு 10 days கழிச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயாச்சு. டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டோம். அப்ப தம்பிக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு மாதிரி இப்படி கையை இப்படி நடுங்குவான். 2 கையுமே அதே மாதிரி நடுங்கிட்டே இருப்பான். அப்போ இதுவும் நாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்டோம். ஜிஹெச்ல தான் டெலிவரி. ஜிஹெச்ல போய் கேட்டோம். அப்ப இது நார்மல் தான், இப்பதானே பிறந்திருக்கான். சோ அவனுக்கு அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் கொஞ்சம் புதுசா இருக்கும். அவனுக்கு கொஞ்சம் உடம்பு வேற சரியில்லாததுனால இந்த அட்மாஸ்பியர் எல்லாம் கொஞ்சம் புதுசா இருக்கும், அதனால அவனுக்கு அப்படி இருக்கும். இது நார்மல் தான், நீங்க எதுவும் இது பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு 25 day ஆச்சு. அவனுக்கு அந்த இது சரியாகவே இல்லை. அப்பப்ப அப்படி பண்ணிட்டே இருந்தா. எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. அதனால இதுக்கு மேல நம்ம ஜிஹெச் போக வேண்டாம், நம்ம தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு துரையில மாட்டுத்தாவணி கிட்ட ரம்யா கிளினிக்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. டாக்டர் நேம் துரைராஜ். அவங்க கிட்டதான் ஃபர்ஸ்ட் தம்பியை கூட்டிட்டு போனோம். 25வது நாள் கூட்டிட்டு போனோம். அப்ப சார் இஇஜி எல்லாமே எடுத்து பார்த்துட்டு, லெஃப்ட் சைடு பிரெயின்ல பிளட் கிளாட் ஆயிருக்கு. சோ அதனாலதான் இந்த ஃபிட்ஸ் இது வருது. இது இப்ப நமக்கு காயப்பட்ட தழும்பு எப்படி, அந்த காயம் ஆறுனால அந்த தழும்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் பிரெயின்ல நரம்புல நர்வ்ல இது ஆயிருக்கு. சோ இந்த தழும்பு இப்படியேதான் இருக்கும், அதை ஒண்ணும் பண்ண முடியாது, போக போக நார்மல் சரியாயிடும், ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்ல, டேப்லெட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன்ஸ் கொடுத்தாங்க. அவன் அந்த மெடிசன் சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்து கொஞ்சம் அந்த இதெல்லாம் இல்ல, அந்த ஜர்க்கு இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவன் இதெல்லாம் மூளை வளர்ச்சி கம்மியா இருக்க குழந்தைங்க அப்படின்னா மைல் ஸ்டோன்ஸ்ல எல்லாம் பிரச்சனை வரும், ஆட்டிசம்கே மைல் ஸ்டோன்ஸ்ல பிரச்சனை வரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா தம்பி விஷயத்தை பொறுத்தவரையும் அவன் மைல் ஸ்டோன்ஸ்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏமா அவன் மைல் ஸ்டோன்ஸ்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது. குப்பரை விழுகிறது, தவக்குறது, உட்காடுறது, நடக்கிறது, இது எல்லாமே அவன் கரெக்டா தான் பண்ணான். அது எந்தெந்த ஸ்டேஜ்ல எல்லாம் பண்ணுமோ எல்லாமே அவன் கரெக்டா தான் பண்ணான். ஒரு வயசு 1.25 வயசு இருக்கும். அந்த சமயத்துல நாங்க எல்லாம் வீட்டுல வெளியில இருந்தோம், வேலை பார்த்துட்டு இருந்தோம். போய் தம்பி உள்ள வீட்டுல சோஃபால படுத்திருந்தான்.
அப்போ தண்ணி குடிச்சிட்டு இருந்தான். தண்ணி குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது பார்த்தா அவனுக்கு வந்து அவன் சோஃபால வந்து அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி போய் அப்படி இருந்தான். எங்களுக்கு அதை பார்த்தோன்னா அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. என்னடா பிள்ளை ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆயிருக்கானா, அது அவனுக்கு ஃபிட்ஸ் மாதிரி வந்து அப்படியே பாடி ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதிகம் நேரம் அந்த ஃப்ரீஸ் ஆகி அப்படியே இருந்துச்சு. நாங்க ஹாஸ்பிட்டல், எங்க வீட்டுல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு எப்படியும் 7 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 7 கிலோமீட்டர் நாங்க போற வரையும் அவன் ஃப்ரீஸ்லயே தான் இருந்தான். அப்ப அவ்வளவு நேரம் அவனுக்கு அது ரொம்ப இதா வந்து அட்டாக் ஆயிருந்துச்சு. நேரம் வந்து அவனுக்கு அந்த ஃபிட்ஸ் வந்தது. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மறுபடியும் இஜி எல்லாம் எடுத்து பார்த்து இது பண்ணி அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே பார்த்தாங்க. இப்போ தம்பிக்கு 1.25 வயசு அப்படின்றதுனால மைல் ஸ்டோன்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்ததுனால அப்பயும் வந்து அவனுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றத டயக்னோஸ் பண்ண முடியல. ஏன்னா 9 மாசத்துலயே எல்லாம் அவன் வந்து தாத்தா சொல்ல ஆரம்பிச்சிட்டான். தாத்தா தாத்தான்னா சொல்லிட்டு இருந்தான். அப்ப அவனுக்கு ஸ்பீச்சும் இருந்தது, ஸ்பீச்சும் இல்லாம இல்ல. இந்த 1.25 வயசுக்கு மேல ஒரு ஃபிட்ஸ் வந்து இப்ப இந்த 1.25 வயசுக்கு மேல ஒரு ஃபிட்ஸ் வந்துச்சுன்னு சொன்னான்ல, அதுக்கு அப்புறம் தான் அவன் 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 இதுல இருந்து அப்படியே எல்லாமே டெவலப்மெண்ட் லோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா அவங்க சொல்ற ரீசன் என்ன, மெடிக்கலா அவங்க சொல்ற ரீசன் என்னன்னா 1 இயர் வரையும் அந்த பிரெயினுக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷன் கரெக்டா இருந்திருக்கும், போதுமான அளவு இருந்திருக்கும். அதனால அந்த மைல்ஸ்டோன்ஸ் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அவனோட ஆக்டிவிட்டிஸ்க்கும் அந்த பிளட் சர்க்குலேஷனுக்கும் மேட்ச் ஆகாததுனால அவனோட டெவலப்மெண்ட்ல டிலே தெரியுது. அமைதியாரு, அவனோட டெவலப்மெண்ட்ல டிலே தெரியுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் மெடிசன்ஸ் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. அப்போ இருந்து இப்போ உனக்கு வயசு 10 ஆயிடுச்சு, இப்போ வரையும் அவன் மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவனுக்கு அந்த மெடிசன்ல இருந்து ரிலீஃபே இல்லை. இப்போ நான் ஒரு 5 இயர்ஸ் வரையும் அந்த டாக்டர் கிட்ட பாத்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, டாக்டர் கிட்ட நம்ம டாக்டர் கிட்ட பேசணும் அப்படின்னா அவங்க நமக்கு வந்து அவனுக்கு என்ன பிரச்சனைங்கிறத சொல்லி புரிய வைக்கணும். அது போக இதுல இருந்து எப்படி சரியாகி வர்றது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நம்ம கூட இன்டராக்ட் பண்ணணும் டாக்டர்ஸ் அப்படின்னா. அது தயவு செஞ்சு எல்லா டாக்டர்ஸ் கிட்டயுமே கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி குழந்தைங்க பொதுவாவே பேஷண்ட் கிட்ட நீங்க அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் எதுக்குமே வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்காத மாதிரி அப்படி எல்லாம் எனக்கு தோணுச்சு. சோ அதனால வேண்டாம், வேற டாக்டர் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வேற டாக்டர் பார்த்துட்டேன். இப்போ தம்பிக்கு பார்த்துட்டு இருக்க டாக்டர் வந்து KK நகர்ல அதிதி கிளினிக்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அவர் வந்து பீடியாட்ரிக் நியூரோ, அவர்கிட்டதான் இப்ப காமிச்சிட்டு இருக்கேன். அவர் சார் நீ வந்து வெங்கடேஸ்வர், அவர்கிட்டதான் இப்ப காமிச்சிட்டு இருக்கேன். அவர்கிட்ட இப்ப மெடிசன்ஸ் போயிட்டு இருக்கு. இப்ப வரையும் அவன் மெடிசன் சாப்பிட்டுட்டு தான் இருக்கான். அவன் சாப்பிடுறது எல்லாமே ஹெவி டோசஸ் தான். இருந்தாலும் ஃபிட்ஸ் இப்பயுமே வந்துட்டே தான் இருக்கு. அதுல இருந்து சரி பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நானும் சார் கிட்ட போயிட்டு ரெகுலரா டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கு. அமைதியா இருமிதோ, ரெகுலரா டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். பாக்கலாம் அது எப்ப கியூர் ஆகுது அப்படின்னு. சரி ஓகே. இப்ப வந்து 1.5 இயர்ஸ்ல வந்து அந்த இது வந்ததுன்னு சொன்னா, அப்ப போய் மெடிக்கல்ல எல்லாம் பார்த்துட்டு டேப்லெட்ஸ் அப்ப இருந்து போயிட்டு இருந்தது. அப்போ வந்து கார்டினால் அப்படின்ற ஒரு டேப்லெட் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த டேப்லெட் கொடுக்க சொன்னாங்க, அதுதான் கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 2 இயர்ஸ்ல தம்பிக்கு வந்து ஐக்யூ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐக்யூ டெஸ்ட் பண்ணோம். சைக்காலஜி டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது அவனுக்கு வந்து ஐக்யூ லெவல் ரொம்பவே கம்மியா இருந்தது. அப்பதான் அவனோட ஆக்டிவிட்டிஸ் அவன் பண்ற எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து இது ஆட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் டயக்னோஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தெரப்பிஸ் கொடுக்கணும், ஓடி ஸ்பீச் எல்லாம் தெரப்பி கொடுக்கணும். நீங்க தெரப்பி கொடுத்தா அவன் நார்மல் ஆயிடுவான். ஆட்டிசம்ங்கிறது வந்து கியூரே பண்ண முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா கிடையாது. ஒரு ஏஜ் வந்தது அப்படின்னா அந்த ஏஜ்க்கான டெவலப்மெண்ட் வரும்போது அவங்க ஓரளவு நல்லா வந்துருவாங்க. அதாவது 100% வரல அப்படின்னாலும் ஓரளவு நல்லா வந்துருவாங்க. அது வந்து அந்த குழந்தைங்களுக்கான தனித்தனியான இதை பொறுத்து இருக்கு. எல்லா குழந்தைங்களும் சரியாயிருவாங்கன்னா இல்ல, எல்லா குழந்தைங்களும் சரியாக மாட்டாங்கன்னா அப்படின்னா அப்படியும் கிடையாது. ஏன்னா 100% யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை. எல்லாருமே ஒரு யூகமா தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து சரியாவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையிலேயே நம்ம எல்லாத்தையுமே பண்ணுவோம். ஓடி ஸ்பீச் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்ப நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல ரம்யா கிளினிக்ல பார்த்தேன்னு சொன்னல, அங்கேயே வந்து தெரபிஸ்ட் வருவாங்க. நான் அங்கேயே வீக்லி ஒன்ஸ் சாட்டர்டே மட்டும்தான் தெரபிஸ்ட் வருவாங்க. அப்ப சாட்டர்டே மட்டும் விட்டுட்டு இருந்தேன். 2 hours, வெறும் 2 hours விட்டுட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா அந்த இதெல்லாம் பத்தாது, வீக்லி ஒன்ஸ் எல்லாம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் அங்க வந்து ஓட்டி கூட்டிட்டு போவேன். ஸ்பீச்சுக்கு வந்து காலவாசல்ல ஒரு டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, அங்க வந்து ஸ்பீச் கூட்டிட்டு போவேன்.
இங்க ஓட்டி அடுத்தவனுக்கு ஓட்டி காலவாசலுக்கு ஸ்பீச், ஈவினிங் ஸ்பீச் அங்கே கூட்டிட்டு போவேன் வீக்லி ஒன்ஸ். ஆனா அது மட்டும் போதாது பத்தாது இன்னும் கொடுக்கணும் அப்படின்ட்டு தம்பியை வந்து பிளே ஸ்கூல்ல போட்டேன். அப்போ பிளே ஸ்கூல் போனப்போ அப்ப வந்து அவனுக்கு என்ன பழக்கம் இருந்ததுன்னா முற்ற பழக்கம் இருந்தது. ஹைப்பர் ஆக்டிவ் இருக்கிறதுனால அந்த ஹைப்பரை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் தான் பண்ணுவாங்க. அவனுக்கு வந்து தரையில முட்டுவான், டம்மு டம்மு டம்முன்னு தரையில முட்டி 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 இந்த இடம்லாம் வந்து ஒரு மாதிரி காய்ச்சி போய் அவன் தலையே பலமாயிடுச்சு. இந்த படத்துல இவரு கையில குத்தி குத்தி கையில பழம் ஏத்தி வச்சிருப்பாருல, அந்த மாதிரி இவன் தரையில முட்டி முட்டி தலையில பலம் ஏத்தி வச்சிருக்கேன். அந்த மாதிரிதான் போட்டு முட்டுவேன். அப்போ நாங்க பிளே ஸ்கூல்ல சேர்த்திருந்தப்போ அவங்க வந்து பயந்துட்டாங்க, இப்படி தரையில முட்டுறத பார்த்தா எதுவும் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயந்துட்டு ஒரு மாசம் தான் போயிருப்பாங்க. அப்புறம் அவங்க இப்படிலாம் சொன்னோன்னே எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, என்னடா அப்படியே சொல்லிட்டே இருக்காங்களே அப்படின்னு. பிஹேவியரை மாத்துறதுக்கு என்ன எப்படி ஓட்டிதான் கொடுத்துட்டு தான் இருக்கும், ஆனாலுமே அந்த பிஹேவியரை மாத்த முடியல. ஏன்னா அவனோட ஹைப்பர் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. கான்சென்ட்ரேஷன் இருக்காது, ஐ கான்டாக்ட் இருக்காது, நேம் காலிங் இல்லை, எதுவுமே இருக்காது. அவன் வந்து ஒரு 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 பிறந்த விவரமே தெரியப்பதெல்லாம் கூட 2-3 மாச குழந்தைங்க கூட நல்லா கண் பாக்குது, எல்லாமே நல்லா பண்ணதெல்லாம் நார்மல் தானே. இது எல்லாமே அப்நார்மல் தான். ரொம்ப ஆசையா குழந்தை நமக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா அந்த குழந்தைய எப்படி எல்லாம் வளர்க்கணும், எல்லாருக்குமே இருக்கிற ஆசை தானே சொல்லுங்க. எல்லா அம்மாங்களுக்குமே தான் குழந்தை இப்படி எல்லாம் வளர்க்கணும் அப்படி எல்லாம் வளர்க்கணும்ன்ற ஆசை இருக்கும் தானே. அதே மாதிரிதான் எனக்கும். ஆனா கடவுள் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கல. என்னைக்குமே அவன் குழந்தையாவே நீ வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சு கொடுத்துட்டாரு போல. சரி, ஓகே, பரவாயில்ல, பாத்துக்கலாம். என்னைய நம்பி கொடுத்துருக்காரு, அந்த நம்பிக்கைய நான் கண்டிப்பா இது பண்ணுவேன். அப்புறம் வந்துட்டு ஸ்பீச் ஓட்டி கொடுத்துட்டு இருந்தேன். அப்ப ஸ்கூல் போட்டேன். அப்புறமா ஸ்கூல்ல இருந்து கொஞ்ச நாள் நின்றுட்டான். அப்புறமா இடையில அப்புறமா வந்து இன்னொரு தெரப்பி சென்டர்ல போட்டேன். அந்த தெரப்பி சென்டர் எப்படின்னா வீக்லி சாட்டர்டே சண்டே மட்டும்தான் லீவு, 5 days கிளாஸ் இருக்கும். மொத்தம் 2 hours தான் கிளாஸ். ஓட்டி 3/4 மணி நேரம், ஸ்பீச் 3/4 மணி நேரம், அந்த மாதிரி 1.5 மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் அப்படிதான் கிளாஸ். அதுக்கு வந்து ரொட்டீனா விட்டுருந்தேன். அங்க கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் லாக்டவுன் விழுந்துருச்சு. லாக்டவுன் விழுந்ததுல சுத்தமா லாக் ஆயிட்டோம், அவ்வளவுதான். டோட்டலி க்ளோஸ் ஆயிடுச்சு. லாக்டவுன் ஃபுல்லா வீட்டுலதான் வச்சிருந்தோமா. இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்கும், ஆனா தெரப்பி சென்டர்ஸ் எல்லாம் இருக்காது. வீட்டுல வச்சிருந்து என்ன பண்ண முடியும், இன்னும் ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா வீட்டுல நாங்க விளையாடுறது அந்த மாதிரி மட்டும் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுல சுத்தமா லாக் ஆயிட்டு தெரப்பி கொடுக்கவே இல்லை. 2 வருஷம் அவனுக்கு தெரப்பி கொடுக்கவே இல்லை. எங்கேயும் வெளியே விட வேண்டாம், இது பண்ண வேண்டாம், அப்படி வேணாம் இப்படி வேணான்ட்டு 2 வருஷமும் வீட்லயே வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணியாச்சு. அப்புறம் மறுபடியும் ஒரு பிளே ஸ்கூல் தான் போட்டேன். அந்த பிளே ஸ்கூல்ல போயிட்டு ஓரளவு கொஞ்சம் நல்லா இருந்தேன். அங்க ஒரு 6 மாசத்துக்கு மேல போனான். அப்போ ஏஜ் கூட தான், பட் இருந்தாலும் அவங்க பிளே ஸ்கூல்ல ஓகே பரவாயில்ல. ஒரு 4 வயசுக்கு மேல இருக்கும், கண்டிப்பா 5 வயசு இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க பிளே ஸ்கூல்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பிளே ஸ்கூல்ல தான் போட்டிருந்தேன். அங்கே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தேன். அப்புறம் அங்க இருந்து நிப்பாட்டிட்டு மறுபடியும் இன்னொரு தெரப்பி சென்டர், இப்படியே அதாவது ஒரு இடத்துல நிலையா இல்லாம இன்னொரு தெரப்பி சென்டர் அப்படியே இது பண்ணி, ஆனா ரெகுலரா தெரப்பிஸ் எல்லாம் கொடுக்கதான் செஞ்சு, தெரப்பி கொடுக்காமலாம் இல்ல, இடையில கேப் விட்டு கொடுத்ததுனால அவனுக்கு சரியான ப்ராப்பரான இது இல்ல. அப்புறம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல்ல போட்டேன், YMCA அப்படின்னு சொல்லிட்டு, SS காலனில இருக்க ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல். அங்க வந்து ஒரு 1.5 வருஷம் இருக்கும். 1.5 வருஷம் அவன் அந்த ஸ்பெஷல் ஸ்கூல் போனா. நல்லா ரொட்டீன் எல்லாம் பழகிட்டான். காலைல எந்திரிக்கணும், ஸ்கூல் போகணும், அங்க போகணும். அது ஸ்கூல் டைம் என்னன்னா மார்னிங் 9:30 to ஈவினிங் 4:30 வரையும் ஸ்கூல் டைமிங். அப்ப நான் ஒரு இடத்துல ஒர்க்கு பக்கத்துலயே நான் ஒர்க்கும் போயிட்டு இருந்தேன். அப்ப அந்த ஒர்க் போயிட்டு அந்த ஒர்க்ல வர சேலரி வச்சு அவனுக்கு ஃபீஸ் கட்டுறது அந்த மாதிரி எல்லாம் பாத்துட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து டேப்லெட்டுக்கு இந்த வீட்டு இதெல்லாம் பாத்துப்பாங்க. நான் வந்து தம்பிக்கு ஃபீஸ் கட்டுறது, தம்பிக்கான செலவு, தம்பி கூட்டிட்டு போயிட்டு வர பெட்ரோல் செலவு, அந்த மாதிரி இது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். அங்க வந்து காலையில கரெக்டா போகணும், எந்திரிக்கணும், போகணும், அங்க இருக்கணும். என்னை விட்டு அவன் ரொம்ப நேரம் இருந்த டைமிங் அப்படின்னா அது அந்த ஸ்கூல் டைமிங் தான். நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் சம் இஷ்யூஸ்னால அந்த ஸ்கூல்ல இருந்துமே இதாயிட்டு நாங்க வெளியூர் போற சூழ்நிலை வந்துச்சு. அப்போ அங்க போயிட்டு இருந்ததுனால ஒரு 2 years, அடுத்து ஒரு 2 years பிரேக். எங்கேயுமே தெரப்பி, அங்க வந்து தெரப்பி எதுவுமே இல்ல. சோ அதனால அவன் அங்க தெரப்பி அனுப்பவே முடியல. அங்கேயும் வீட்லயே வச்சிருந்து வீட்லயே சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்லி கொடுக்க,
வீட்லயே விளையாடினாங்க. சும்மாலாம் இருக்க மாட்டோம். இப்போ எல்லாரும் பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க பேசணும், நீங்க பேசாம இருக்கீங்க, அதனாலதான் அவன் இன்னும் பேசாம இருக்கான். எப்படிங்க அது எப்படிங்க குழந்தைங்க கிட்ட நம்ம பேசாம இருப்போம்? நம்ம பிள்ளை இப்படி இருக்குன்னு பாக்குறவங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க ஃபீல் பண்ற அளவுக்கு கூட நம்ம யோசிக்காம இருப்போம் சொல்லுங்க. இப்ப அந்த குழந்தை பேசணும், நல்லா ஆகணுங்கிறதுல எனக்கு எவ்வளவு ஆசை இருக்கும். அது ஏன்னா அது கஷ்டத்தை நான் தானே பட்டுட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் சொல்லி ரொம்ப இது பண்ணாதீங்க. நீ அதே மாதிரி நீ என்ன பண்ணியோ அதனாலதான் உனக்கு இப்படி குழந்தை. நான் என்னங்க பண்ணேன்? அப்படி மித்தவங்க எல்லாம் என்ன அவ்வளவு நல்லவங்களா சொல்லுங்க? நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன், இப்ப இருக்கவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்களா சொல்லுங்க? யாரையுமே அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நான் நிறையவே கேட்டிருக்கேன். எனக்கு எனக்கு நேரா அதை நிறைய சொல்லல அப்படின்னாலுமே மறைமுகமா அவன் என்ன பண்ணாலும் அதனாலதான் அவளுக்கு இப்படி குழந்தை அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகே, எல்லாமே நான் கேட்டுட்டு போயிட்டு அவங்க கிட்ட ஆர்கியூ பண்றதுல என்ன இருக்கு சொல்லுங்க? எல்லாத்தையும் கேட்டுட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு தெரியும் கடவுள் என்ன நம்ப இந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துருக்கோம், உங்ககிட்ட கொடுத்துருந்தா கண்டிப்பா அவனால அதை பார்த்திருக்க முடியாது. அந்த நம்பிக்கை கடவுள் எனக்கிட்ட வச்சிருக்காரு. நானும் அவனை உண்மையாவே நல்லாதான் பார்த்துட்டு இருக்கேன். இனி நான் உயிரோடு இருக்கிற வரையும் கண்டிப்பா அவனை நல்லாதான் பார்த்துப்பேன். ஒரே ஒருதான், எனக்கு ஏதாவது ஆகுறதுக்குள்ள அவன் கொஞ்சம் சரியாயிரணும். எனக்கு அது மட்டும் தான். ஏதோ அவன் பார்த்துக்கிற அளவு அவன் இருந்துக்கிட்டானா எனக்கு அது போதும். வேற எதுவுமே வேண்டாம். ஒருத்தரை ஈஸியா காயப்படுத்திட்டு போயிடுறீங்க, அதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதோட வலி என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப வரையும் தம்பிக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. மெடிசன் அவனுக்கு இந்த ஹைப்பர் ஆக்டிவ்க்கோ அதுக்கெல்லாம் எதுக்குமே கிடையாது. ஃபிட்ஸுக்கு மட்டும்தான் மெடிசன். இப்ப அவனுக்கான மெடிசன் மட்டுமே 2 வாரத்துக்கு 2000 ரூபாய் தேவைப்படும். 2 வாரத்துக்கு கண்டிப்பா 2000 ரூபாய்க்கு மேல 10 நாள்ல ஒரு டேப்லெட் மட்டும் 14 டேப்லெட், அது மட்டுமே 1000 ரூபாய். அது போக இன்னும் 3 டேப்லெட் இருக்கு, ஒரு சிரப் இருக்கு. அது போக ஹாஸ்பிட்டல்னு போயிட்டா டாக்டர் ஃபீஸ் பிச்சுக்கும். மந்த்லி ஒன்ஸ் ஹாஸ்பிட்டல் போகணும், இல்ல 2 months ஒன்ஸ் கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போகணும். இப்ப தம்பியை ஒரு தெரப்பி சென்டர்ல சேர்த்திருக்கேன். ஸ்மார்ட் வித்யாலயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரப்பி சென்டர்ல சேர்த்திருக்கேன். ஸ்பீச் ஓட்டி எல்லாமே கொடுப்பாங்க. இப்ப டைம் அதுல மார்னிங் கிளாஸ் ஈவினிங் கிளாஸ் இருக்கு. நான் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் மார்னிங் கிளாஸ் தான் போட்டேன். அப்ப நான் போடும்போது அவன் மார்னிங் போயிட்டு நைட்டு டோஸ் எடுக்கிறான்ல, சோ அதனால அவனால மார்னிங் எந்திரிக்க முடியல. அங்க போய் விட்டுறதுக்கு அங்கேயே போய் தூங்கி தான் விழுந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நம்ம கிளாஸ்க்கு அனுப்பி தூங்கி விழுகிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அது அப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் கிளாஸ் ஒண்ணு இருக்குன்னாங்க. இப்போ தம்பி ஈவினிங் கிளாஸ் தான் போயிட்டு இருக்கான். ஈவினிங் 4 to 8 அந்த கிளாஸ் தான் போயிட்டு இருக்கான். அங்க ஃபீஸ் 10,000 ரூபாய், மாசம் 10,000 ரூபாய். அதுக்குமே நிறைய பேர் பேசுவாங்க, என்ன அதிசயமா பிள்ளை பெத்து வளர்க்குற, 10,000 ரூபாய் ஃபீஸ் கட்டி நீ அங்க அனுப்பணுமா? 10,000 ரூபாங்கிறது என்னோட தகுதிக்கு ரொம்ப 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 அதிகம். அதெல்லாம் யோசனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அந்த ஒரு மாசத்தை ஃபுல்லா கூட அந்த 10,000 ரூபாய் வச்சு ஓட்டுவோம். அந்த அளவுக்கான இடத்துலதான் இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி எப்படியாலோ அதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் அவனை அங்க அங்க வைக்கணும், அந்த கிளாஸ்க்கு அனுப்பணும்னு நினைக்கிறது எதுக்காகனா அவன் அதுல சரியாயிருவேன் அப்படிங்கிறதுக்காக தான். நான் இன்னைக்கு இந்த 10,000 பத்தி யோசிச்சேன்னா நாளைக்கு அவனோட லைஃபே போயிடும். எனக்கு தேவை அவனோட லைஃப் தான். அதே மாதிரி அவன் சரியாகிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவனை சரியாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவ்வளவுதான். எப்படி அவனை சரியாக்கணுன்றதுக்காக நீங்க நீ செத்தா அவன் சரியாயிடுவான் அப்படின்னா கண்டிப்பா நான் செத்துருவேன். அவன் சரியாயிட்டு அவன் லைஃப் நல்லா லீட் பண்ணா எனக்கு அது போதும், வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். இப்போ தெரப்பி தான் போயிட்டு இருக்கு. இப்ப கொஞ்ச நாள கிளாஸ் போயிட்டு இருக்கான். எப்படி இருக்கா அப்படின்னா 1 month, இப்ப 1 month போயிட்டு இருக்கா. ரீசெண்டா ஒன்னும் பெருசா டெவலப்மெண்ட் தெரியல. நம்ம எடுத்த உடனே டெவலப்மெண்ட் பார்க்கவும் முடியாது. அது கஷ்டம் தான். அனுப்பின உடனே டெவலப்மெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னா அது நடக்காது. ஏன்னா அங்க கொஞ்சம் செட் ஆகணும்ல. இப்ப கொஞ்சம் அவங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அவங்களும் பண்ண வைப்பாங்க. நம்மள வீட்லயும் பண்ண வைக்கிற சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இனி வரப்போற வீடியோஸ்ல அடுத்தடுத்து ஸ்கூல்ல என்னென்ன மாதிரி தெரபிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, நமக்கு வீட்டுல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ண சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போ இதுதான் மிதுவோட ஜேர்னி. இதுதான். இது அமைதியா இருங்க. இப்படிதான் சவுண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அது
பேசுறதுக்காக கூட இருக்கலாம் அப்படின்றாங்க. அதனால ரொம்ப அவனை எல்லா நேரத்துலயும் போயிட்டு அமைதியாக்குறதே கிடையாது. சவுண்ட் கொடுக்கணும் கொடுக்கட்டும் அப்படின்ட்டு இப்படி விட்டுறது. இதனாலதான் பெருசா நான் யார் வீட்டுக்குமே போக மாட்டேன். எனக்கு வெளியிலயும் என்னால போக முடியும். வெளியில போனா வீட்டுக்குள்ள கூட அவன் கொஞ்சம் காமா இருப்பான், வெளியில சுத்தமா இருக்க மாட்டான். அதனால நான் வெளியில போறது கிடையாது, யார் வீட்டுக்கும் போறது கிடையாது, ஃபங்க்ஷன் போறது கிடையாது. இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுவேன், மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா அவனுக்கு பிடிக்காத, அவன் இரிட்டேட் ஆவான். அதனால மேக்ஸிமம் நான் இது எல்லாமே அவாய்ட் பண்ணிடுவேன். அவனை கம்ஃபர்ட் ஜோன்லயே வச்சுக்கணும் அப்படின்றது நினைப்பேன். ஆனா அதெல்லாம் பழக்கணும்னு சொல்லியிருக்காங்க, பாப்போம். கொஞ்சம் கொஞ்சமா பழக்குவோம். ஒரேடியா போட்டு அவனை எப்படி டம்ப் பண்ண வேணா, கொஞ்சம் கொஞ்சமா பழக்குவோம். இப்போ இதுதான் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம அடுத்து வர அப்கமிங் வீடியோஸ்ல தம்பிக்கு என்ன தெரபிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, வீட்டுல என்னென்ன மாதிரி அவனை செய்ய வச்சு, அந்த ஆக்டிவிட்டிஸ் செய்ய வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்ப தெரியும் அவன் என்ன ஸ்டேஜ்ல இருக்கான், அவன் செய்யறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. அப்பவாது பாக்குறவங்க எதையாவது அந்த குழந்தைகிட்ட பேசுங்க உட்காந்து. நீங்க எதுவுமே பண்றது கிடையாது, குழந்தைய சும்மா விட்டுட்டீங்கன்னா அது எப்படி வரும் அப்படிங்கிற பேச்ச இனி பேச மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். சோ நீங்க எல்லாம் அடுத்தடுத்து வீடியோஸ்ல பாருங்க. விதுவை பத்தின இது நான் இப்போ ஃபுல்லா சொல்லி முடிச்சேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா ஓரளவு சொல்லிட்டேன் என்ன நடந்துச்சு, இப்போ எதனால இந்த ப்ராப்ளம் அப்படிங்கறத சொல்லிட்டேன். எதனால இந்த ப்ராப்ளம் அப்படிங்கறத நான் சொல்லல. இது எதனால அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்ம கன்சீவா இருக்கும்போது ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்திருப்போம். அப்படி டிப்ரெஷன்ல இருந்தா ஆட்டிசம் குழந்தைக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதரோட டிப்ரெஷன், ப்ரெஷர் அதிகமாகுது, இல்ல டெலிவரி டைம்ல லேட் டெலிவரி, டிலேயா டெலிவரி ஆகுறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி இதுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா, பிரெக்னன்சி மூமெண்ட்ஸ கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கோங்க. அந்த டைம்ல அவங்க அப்படி இருக்கிறது பாத்தீங்களா, ஒரு அப்படியே அவங்களோட வாழ்க்கையவே மொத்தமா புரட்டி போடுற அளவுக்கான பிரச்சனையை உண்டாக்கி விட்டுரும். எதுவுமே தெரியாத அந்த பச்சை பிள்ளை என்ன பண்ணுச்சுப்போ, இப்போ நீங்களாம் சொல்றீங்கல்ல, நீ என்ன பண்ணியோ அதான் நீ இப்ப அனுபவிக்கிற. ஓகே, நான் பாவம் பண்ணேன், நான் அனுபவிச்சுக்கிறேன். ஓகே, அதுக்காக எனக்கு தான் கஷ்டப்படுறேன் வச்சோ. அந்த பச்சை மண் என்ன பாவம் பண்ணுச்சு? எதுக்கு எதுக்கு பிறந்துச்சு? பிறந்ததுக்கான அர்த்தமே இல்லாம இருக்கே. வாழ்க்கையை பத்தி என்ன 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 அனுபவிச்சிருச்சு சொல்லுங்க. இப்ப 10 வயசாச்சு, 10 வருஷத்துல அவன் என்ன அனுபவிச்சான்? அவனுக்குன்னு என்ன பிடிக்கும்னு கூட அவனுக்கு தெரியாது. அந்த தண்டனையை ஏன் கொடுக்குறீங்க? அதுதான் என்னோட பெரிய பெரிய கேள்வி. ஆனா அதுக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது. அழுகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, டாபிக் உள்ள வருவோம். அதனால இனிமேலாவது ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? அவ்வளவுதான், இந்த வீடியோ இதோட பினிஷ் பண்ணிக்கலாம். இதுல நான் வேற எதுவும் சொல்ல அப்படின்னா, நான் அடுத்தடுத்து தம்பிக்கான வீடியோஸ் போடும் போது நான் அதை இது பண்ணி சொல்றேன். மேக்சிமம் நான் சொல்லிட்டேன். இவ்வளவுதான். அடுத்த தம்பியோட தெரப்பி வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். பாய்.